ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டேனால நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட எங்களோட கடலூரில் இருக்க சில்வர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, போர்ட்லேயே சில்வர் பீச்சுன்னு எழுதியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைல்ஸ்லாம் போட்டு இப்போ புதுசாக ஆக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நானும் மோனியும் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம கடலுக்குள்ளே போகலாமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா சொன்ன மாரி இந்த இடம் மாறி தான் போயிருக்கு. நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே மோனி அவளோட எல்லையை மீறி அவன் மட்டும் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா, சுற்றி தலை சுற்றி தான் வந்தாங்க மேடமு. இங்கே பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேறு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு கால் நனைக்கலன்னா எப்படி? ஸோ கால் நனைக்கலான்னு போனால் போலீஸ் வந்து கயிறு கட்டி வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எங்களால் போக முடியல. உள்ளார போனாலும் உள்ளார போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப உள்ளார வந்துருச்சு. நம்ம ரொம்ப தூரம் நடந்து வர மாரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கிட்ட வந்து அரிச்சிடுச்சு அந்த இடத்தையே. ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கேம்ஸ்லாம் நிறையா விளாடிட்டு இருந்தோம். கேம்ஸ்லாம் விளாடிட்டு அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் போயிட்டு டைம் பாஸ் பண்ணலான்ட்டு போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்தோம். அந்த இடத்துக்கு போன உடனே நாங்கள் சும்மா இருப்போமா, அதனால் நானும் மோனியும் ரன்னிங் ரேஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோம். மோனி என்னை பிடிக்கிறதுக்கு நான் என்னை பிடிக்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் சில்வர் பீச்சுக்கு வந்தாலும் நாங்கள் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் ரன்னிங் ரேஸ்லாம் விளையாடிட்டே இருந்தோம். அப்புறம் என்ன, உங்களுக்கே தெரியும், லைட்டாக பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு வாட்டர் மெலன் சாப்பிட போயிருந்தோம். ஸோ வாட்டர் மெலன்லாம் செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் ஐஸ்கிரீம் கடை இப்போ இல்லை. ஏன்னா வந்து அந்த டைல்ஸ்லாம் போட்டதுனால அங்கே வந்து ஐஸ்கிரீம் கடையை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் எங்களால் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட முடியல. ஸோ அடுத்தது நாங்கள் வந்து மூவி பார்க்கலான்னு கிளம்பியிருந்தோம். ஸோ மூவிலாம் நாங்கள் ஜாலியாக பார்த்தோம். நாங்கள் என்ன மூவி பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கடலூரில் இருக்க வி ஸ்கொயர் மாலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நானும் மோனியும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஐ லவ் வி ஸ்கொயர் மால் கடலூர் அப்படின்ற இடத்துலனா நானும் மோனியும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம். ஸோ மேலே போயிட்டு மதியானம் நாங்கள் சாப்பிடவே இல்லைன்ட்டு பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பீஸாவுக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஸோ ஒன்றா தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க கடையோட பேர் வந்து பீஸா ஹட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஸ்ப்ரைட்டும் மாஸாவும் தான் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் சியர்ஸ் தான் பண்ணிட்டு குடித்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வி ஸ்கொயர் மாலுக்கு நீங்களும் வாங்க. அடுத்தது வந்து ஜிஞ்சர் பிரெட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஜிஞ்சர் பிரெட்டுக்கு வந்து ஒரு டிப் கொடுத்துருந்தாங்க. அதோட தொட்டு சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீஸா ஹட்டை வந்து ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. பீஸா ஹட்டை ட்ரை பண்ணியே தீருங்க. ஸோ அடுத்தது நாங்கள் வந்து 2 பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பீஸா தான் இப்போ வந்திருக்கு, சிக்கன் பீஸா. ஸோ சிக்கன் பீஸாவை நாங்கள் எல்லோரும் பிரித்து சாப்பிட்டுட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து அடுத்த பீஸாவும் வந்துருச்சு. எனக்கு வந்து சிக்கன் பீஸாவை விட அடுத்த ஒரு பீஸா, இந்த பீஸா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் காய்ஸ் எங்களோட சண்டே விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரியல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.